மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை வாங்கி செல்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு கடந்த 24ஆம் தேதி முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் 5வது நாளான இன்று தேமுதிக நிர்வாகிகள் திரளானோர் திரண்டு விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், கழக துணை செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, அக்பர் உள்ளிட்டோர் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்தனர். கழகத் தலைவர் கேப்டன் அவர்களின் ஆணைக்கிணங்க விருப்ப மனு பெற்றுள்ள விருதுநகர் மாவட்டத்திற்கு தொகுதியை வெற்றிக்காக பாடுபடுவேன். எனக்கு வாய்ப்பளித்தாலும் என் மாவட்ட நிர்வாகத்துக்கு என் மாவட்ட செயலாளர் காஜா ஷெரீப் மாமா அவர்களுக்கு வாய்ப்பளித்தாலும், கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினாலும், கழக நிர்வாகிகள் வேறு யாருக்குனாலும் என் தொகுதியை ஒதுக்கினாலும் வெற்றிக்காக முழுமூச்சுடன் பாடுபடுவோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் உயிரினும் மேலான கேப்டன் அவர்கள் எந்த கூட்டணி அமைக்கின்றாரோ அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெறும். இங்கிருக்கும் தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வடசென்னை மாவட்டத்திற்காக போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை இங்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சுமார் 50 நபர்கள் இன்றைக்கு இங்கு தலைமை கழகம் வந்துள்ளோம். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கேப்டன் அவர்கள் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் முழு மூச்சுடன் கழக பணிகளை பண்ணி ஒற்றுமையாக ஒன்றாக செயல்பட்டு அந்த வேட்பாளர்களை மிகவும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பது எங்கள் கடமை என்பதை இதன் மூலம் விருப்ப மனு விண்ணப்ப கட்டணமாக பொது தொகுதிக்கு 20,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.